காளியம்மாள் நமக்கு அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும். அரசியல் பார்க்குறவங்க எல்லாமே அவர ரொம்ப தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. எளிமையா, சிறப்பா சொல்றத தெளிவா பேசிருவாங்க. உண்மையா பேசுறாங்கன்னு அவங்க பேசும்போதே தெரிஞ்சிரும். மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்திருக்காங்க. கொஞ்ச நாளா வந்து அரசியல் விலகி இருந்தாங்க. இது விஜய் கட்சி போகல, திமுக கட்சிக்கு போகல, பிஜேபிக்கு போகல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் சேர்ந்தாங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு வரும். இவங்க மீனவர் சமுதாயத்துக்கு இதெல்லாம் யார் பண்ணி கொடுப்பாங்கிறது கொஞ்ச நாளாவே அலசி அவங்ககிட்ட பேசி இருந்திருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்றத்துல அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஒப்புதல் அளிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அங்க இருக்கிற மாவட்ட தலைவர்கிட்ட இணக்கமா தான் இருந்திருக்காங்க. காரணம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட பொறுப்புல இருந்திருக்கிறேன்ட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே சீமானுக்கு நஷ்டம். சீமான் அடுத்த லெவல் லீடர்ஸை உருவாக்குறதுல கோட்டை விடுறாரு. விஜய் கூட அதுல தேவையில்ல. இந்த பக்கம் நிர்மல் குமாருங்கிறாங்க, அந்த பக்கம் ஆதவர்ஜுனுங்கிறாங்க, அப்புறம் அந்த பக்கம் புசி ஆனந்த்ங்கிறாங்க, இந்த பக்கம் செங்கோட்டையன், அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அடுத்த லெவல் லீடர்ஸை கொண்டுட்டு இருக்கிறாரு. அவங்களா வந்து இணைகிறாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ மீடியால போய் பேசுறாங்க. ஆனா சீமானோட இதுல அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அவரு கொஞ்சம் வெக்கப்படுவாரோ என்னமோ தெரியல. சுத்தி இன்னர் சர்க்கிள் சிறப்பா இருந்தா அவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க. இது நம்ம பழைய காலத்துலேருந்தே பார்க்கலாம். ராமர் சுற்றி லக்ஷ்மணன் இருப்பார், அனுமார் இருப்பார், அது ஒரு இது இருக்கும். மகாபாரத்திலே அது மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட் சுற்றி ஒரு 12 பேரோ 13 பேரோன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரி உள்ள இன்னர் சர்க்கிள் உருவாக்குறதுல சிறப்பாக இருக்கிறவன் தான் உண்மையான தலைவன். சீமான் இதில் கோட்டை விட்டாரு. எடப்பாடி மீண்டும் தாய் கழகத்துக்கு அந்த பெண்மை கொண்டு வந்ததை நான் வரவேற்கிறேன். அவங்க இந்த நாகப்பட்டினத்தில் அவங்களும் நிற்கணும், ஜெயிக்கணும், ஆளுங்கட்சியா உள்ள இருக்கணும். அதான் என்னோட சிந்தனை. ஏன்னா கட்டாயம் மீனவர் சமுதாயத்திற்கு போன சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து யாருமே ஒரு பொருட்டா பண்ணதில்லை. ஏதோ அவங்களுக்கு இதை போடுறான், அதை போடுறான், இதை போடுறேன். இப்ப திமுக காரன் கூட ஏதோ வந்து 8,000 ரூபா கூட ஏதோ கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்களே. இது வந்து அவங்க உண்மையாவே கடல்ல போய் உயிரை பணையம் வச்சு மக்களுக்கு புரதச்சத்து மெயினாக கொடுக்குறாங்க. இந்த புரதச்சத்து தான் நம்ம தமிழ்நாட்டில் குறைவா இருக்கு. அங்கேருந்து இப்போ கடல் வந்து இவ்வளோ பெரிய கடல் வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. அந்த மீனவ சமுதாயத்தை நம்மளை வந்து ஒரு செல்வந்தர்களாக நம்மள வைக்க முடியலன்னா அது நமக்கு எல்லாருக்கும் அவமானம். தலைவி காளியம்மாள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க சிறப்பாக வேலை செய்யணுங்கிறது என்னோட சிந்தனை. துணை முதலமைச்சர் ஆகிறதுக்குள்ள ஒரு திறமை கூட உள்ள ஒரு பெண்மணிங்கிறது என்னோட கருத்து. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.